எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இல்லையா, நெக்ஸ்ட் வீடியோவில் நர்சரி போனதை லாங் வீடியோவாக போடுறேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பிளேஸு. எவ்வளோ பெரிய நர்சரி, அதில் எத்தனை வகையான பிளான்ட்ஸு அப்படின்னு பார்த்துட்டு இயற்கையை அப்படியே கொஞ்சம் ரசிச்சுட்டு நிறைய வகையான செராமிக் பாட்ஸ், பிளாஸ்டிக் பாட்ஸ்னு நிறைய வச்சுருக்காங்க. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். அப்படியே நான் என்னென்ன பிளான்ட்ஸ் எல்லாம் வாங்கினேன், அந்த பிளான்ட்ஸுக்கு நான் என்னென்னவெல்லாம் சேர்த்து பிளான்ட்டை பாட்டில் நட்டு வச்சேன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அப்படியே இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஒரு மோட்டிவேஷனான வீடியோ. ஸோ வீடியோவை பார்த்துக்கிட்டே நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க. வீடியோவோட எண்டில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சேஞ்ச் கிடைக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். ஸோ அப்படி என்ன நான் பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9 மணி இருக்கும் மார்னிங். பஸ் ஏறுற மாதிரி, பர்சனல் ஒர்க்காக பஸ் ஏறுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதில் ட்ராவல் பண்ணப்போ நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு உங்கள் கூட ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே என்னோடய கருத்தையும் நான் உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புகிறேன். ஏன்னா நீங்கள் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு இப்போ ஃப்ரீயாக உட்காந்து என்னோடய வீடியோவை பார்க்கணுன்னு வந்திருக்கீங்க. சாரி, என்னோடய வீடியோவை பார்க்கணுன்னு வரல, ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்காக அப்படியே யூடியூபுக்கு வந்தவங்க என்னோடய வீடியோவையும் பார்க்குறீங்க. அப்படிங்கிறப்போ இந்த வீடியோ 10 நிமிஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் முடிச்சு போகிறப்போ ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிடைக்கணும் இல்லையா? ஸோ சும்மா ஏதோ ஒரு டைம் பாஸுக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே நான் சொல்கிறதையும் கேளுங்க. என்ன அப்படின்னா, டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவுஸ் ஒய்ஃப் லேடிஸ் உட்காந்துருந்தாங்க. மோஸ்ட்லி 9 o'clock அப்படிங்கிற டைமில் இந்த வேலைக்கு போகிற லேடிஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் குரூப்பாக உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு சிரிச்சிட்டு இருந்தாங்க. அது ஒரு குரூப் இருந்துச்சு. அந்த ஹவுஸ் ஒய்ஃப் 2 பேர் உட்காந்துருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு பின்னாடி சீட்டு தான் நான் உட்காந்துருந்தேன். ஸோ அதனால் அவங்க பேசுகிறப்போ நான் ஒட்டு கேட்கல. அவங்களோட வாய்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா கணீர் கணீர்னு சவுண்டாகவே இருந்துச்சு. ஸோ அது எனக்கு கேட்டுச்சு. கேட்குறப்போ நான் ஃபீல் பண்ணது என்னங்கிறத நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னென்னா, அவங்க 2 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. இவங்கெல்லாம் கடகடன்னு வேலையை முடிச்சுட்டு அறக்க பறக்க பஸ் ஏறினாலும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட டைம் பார்த்திங்கன்னா ஜாலியாக தானே போகுது, ஃப்ரெண்ட்ஸுகளோட பேசி சிரிச்சுக்கிட்டு அப்படின்ட்டு. ஆனால் நமக்கு தான் வீட்லேயே செஞ்சு செஞ்சு கழுவின்னு இருக்கணுங்கிற தலையெழுத்து அப்படின்ட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம தலையெழுத்தை யாரால் மாற்ற முடியும்? இப்படியே நம்ம வாழ்க்கையும் போயிட்டு தானே இருக்குது. இவங்களையெல்லாம் பார்க்குறப்போ ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இதை அவங்க கேட்டிருந்தாங்க அப்படின்னா தான் தெரியும் எத்தனை ப்ராப்ளமில் அவங்க வராங்க, எத்தனை கஷ்டங்களை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் நேச்சுரலாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நான் இதை பற்றி சொல்ல வரலைங்க. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு 1000 ப்ராப்ளம் அப்படின்னா வேலைக்கு போகிற லேடிஸ்க்கும் 1008 ப்ராப்ளம் இருக்கும். அதனால் வீட்டில் இருக்கோமோ வேலைக்கு போகிறோமோ அது மேட்ரு கிடையாதுங்க. எந்த இடத்துல இருந்தாலும் நமக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரணும். அதுக்கு நம்ம மேலே முதல்ல நமக்கு லவ் இருக்கணும். நான் அழகாக இருக்கேன், நான் திறமையாக இருக்கேன், நான் எல்லா இடத்துலையும் கரெக்டாக இருக்கேன் அப்படின்னு நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு இடத்துலையும் தைரியமாக நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். எந்த ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் சால்வ் பண்ணுறதுக்கு முடியும். ஐயோ, நான் கொஞ்சம் படிப்பு கம்மியாக இருக்கேனோ, நான் வேலைக்கு எதுவும் போகிறதில்ல, வீட்டிலையே இருக்கேன் அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை நமக்கு இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம வெளியே போகிற இடத்துல நம்மளால் நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும், கவலைப்பட வேண்டியது இருக்கும். எதையுமே சால்வ் பண்ண தெரியாமல் நம்ம ஃபேமிலியும் போட்டு நம்ம கஷ்டப்படுத்திகிட்ருப்போம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. நீங்கள் வீட்டில் இருக்கீங்களா, நிறைய ஆன்லைன் ஜாப்ஸ் இருக்குது, ட்ரை பண்ணுங்கள். முடியலையா விட்டுருங்க. சிறுதொழில் கைத்தொழில்னு இருக்குது, அது ட்ரை பண்ணலாம். அதுவும் முடியலையா, ஓகே, யூடியூப், இன்ஸ்டா அப்படின்ட்டு நீங்கள் செய்கிற குக்கிங் வீடியோஸ், வ்ளாகு, ஹோம் டெக்கரா, இல்லை சாமி கும்பிட்றீங்களா, இதெல்லாம் வீடியோ எடுத்து போட முடியுமா? முடியல, எனக்கு அதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, விட்டுருங்க. எதையும் யோசிக்காதீங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் செய்கிற சமையலில் திறம்பட செய்யுங்க. அதாவது தெளிவாக இருக்கணும். நீங்கள் சமையல் செய்கிறீங்களா, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் இதையே நான் சொல்கிறேனே, என்னோடய சமையலில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வெளியே வாங்குகிற திங்ஸ், அதாவது இந்த பொடி வகைகள், சாம்பார் பொடி, ரசப்பொடி எதுவுமே வெளியே வாங்கக்கூடாது. நானாக தான் ரெடி பண்ணணும் அப்படின்னு நான் நினைப்பேன், எந்த ஒரு விஷயம்னாலும். அதே மாதிரி தான் வீடாக பக்கா நீட்டாக வச்சுக்கணும். ஹோம் டெக்கர் அழகாக இருக்கணும்.
அதே மாதிரி நல்லா சாமி கும்பிடணும், வீடு கோவில் மாதிரி இருக்கணும், எல்லாத்துக்குமே பிடிக்கணும் அப்படின்னு நினச்சி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லணும். என்னென்னா, நான் பிஃபோர் மேரேஜ் எங்கள் வீட்டில் சுடு தண்ணி மட்டும்தான் எனக்கு வைக்க தெரியும். வேறு எந்த சமையலும் செய்ய தெரியாது. ஆனால் இப்போது மற்றவங்களுக்கு நான் கைட் பண்ணுற அளவு என்னால் வந்து செய்ய முடியுது. அப்படிங்கிறப்போ அதில் கிடைக்கிற கான்ஃபிடென்ட் இருக்குது பாருங்கள், உண்மையாகவே அது பெரிய தைரியம். நான் எதுலேயுமே குறைஞ்சது இல்லை கிடையாது. நான் ஜாபுக்கு போகலை அப்படிங்கிறதுக்காக நான் யூஸ்லெஸ் கிடையாது. ஸோ அது இருக்கட்டும், அதுக்கு முதல்ல பார்த்துடலாம் என்னென்ன செடிகள் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ட்டு. இதை மறுபடியும் கண்டினியூ பண்ணலாங்க. பிளான்ஸ் அங்கே நர்சரியில் எல்லாம் பார்த்துருப்பீங்க, எத்தனை வகையான பிளான்ஸ் இருந்துச்சு இல்லையா? அதே மாதிரி செராமிக் ஜார்ஸும் அப்படி தான் அழகழகாக இருக்கும், கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ நான் வாங்கிட்டு வந்த பிளான்ஸை இந்த பாட்டில் தான் நட்டு வைக்க போகிறேன். ஸோ நிறைய பிளான்ஸ் எல்லாம் ஒன்றும் பெருசாக க்ரோட்டன்ஸோ அந்த மாதிரி வாங்கலை, இண்டோர் பிளான்ஸும் வாங்கலை. பூச்செடிகளே வீட்டில் இல்லை அப்படின்ட்டு அம்மா வர்றப்பெல்லாம் திட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நான் வந்து அந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இந்த இட்லி பூ இருக்கு இல்லையா, அதில் ரெட்டு போன தடவை அம்மா கூட போயிருந்தப்போ வாங்கியிருந்தேன். அதில் பிங்க்கு வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ அதுதான் வாங்கியிருக்கேன். ஏன்னா பிங்க் நிறைய பூக்கும்ன்ட்டு அவங்க சொன்னாங்க லாஸ்ட் டைம் போயிருந்தப்பே, அதனால் அதில் ஒன்று. இது பார்த்திங்கன்னா நந்தியாவட்டம், அதில் 2 வாங்கியிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு. அடுத்ததான் மினி ஹைபிஸ்கஸ், ஒரு டார்க் பிங்க் கலரில், அது ஒரு செடி வாங்கினேன். அடுத்ததான் முல்லைப்பூ, ரொம்ப ஆசையாக இருந்துச்சுங்க. அம்மா பூச்செடிகள் வாங்குன்னு சொன்னதுலேருந்தே இந்த முல்லைப்பூ மேலே தான் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அடுத்ததாக இது என்ன காக்கட்டான்னு சொல்லுவாங்க, எந்த ஸ்மெல்லும் இல்லாமல் இதை எதுக்கு வாங்கினேன்னு கூட கேட்டாங்க. பட் அது நிறைய பூக்கும், வீட்டில் அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வாங்கினேன். அடுத்ததாக 2 இந்த அரிக்காப்பாம், அது வந்து பாட்டோடவே வாங்கிட்டேன். ஸோ இந்த பிளான்ஸ் எல்லாம் தான் நான் வாங்கியிருந்தேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் மல்லி வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் அது பூவோடு இல்லாததுனால நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு வந்தாச்சு. ஸோ இப்போது வந்து உரம் தான் வந்து எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொக்கோ பிட்டும் மண்ணும் சம அளவில் எடுத்துக்கிட்டு அதில் 1/4 பங்கு மண்புழு உரம், அப்புறம் தொழு உரம், அதுவும் 1/4 பங்கு. அடுத்ததான் இந்த வேப்பம் புண்ணாக்கு சும்மா ஒரு ஸ்பூன் மட்டும், ஒரு பாட்டுக்கு நான் அளவு சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதுதான் மண் கலவையாக எடுத்து நான் எல்லா செடிகளையும் வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ இதை பார்த்துக்கிட்டே அடுத்தது கேளுங்க. அந்த மாதிரி சுடுதண்ணி கூட எனக்கு வைக்க தெரியாதா, இங்கே வந்து எல்லாமே கற்றுக்கிட்டு எனக்கு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். இப்போ என் பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னாலும், மம்மி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க அப்படின்ட்டு கேட்பா. அதே மாதிரி ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் ஹாஸ்டலில் பொண்ணுகளுக்குன்னா உடனே இருங்க என் மம்மிக்கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாள். ஸோ இது எல்லாமே நம்ம குழந்தைகளுக்கு நம்ம மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா என் ஹஸ்பண்ட் வந்து தைரியமாக என்னை நம்புவார், நான் எந்த ஒரு சூழ்நிலையும் சமாளிச்சுட்டு வந்துடுவேன் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் போதுங்க, வீட்டில் பர்ஃபெக்டாக இருக்கும். குழந்தைகளுக்கு சொல்லித்தரதாகட்டும், இல்லை எந்த பழக்க வழக்கங்களாகட்டும், அவங்களுக்கு நம்ம மேலே நம்பிக்கையும் ஆகட்டும் அதிகம்தான். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக செய்கிறப்போ வேலைக்கு போகலை அப்படின்ட்டு ஏன் நம்ம கவலைப்படணும்? எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் நம்மளோட பெஸ்ட்டு, நம்மளோட ஸ்டைல் வந்து யுனைக்காக இருந்துச்சு அப்படின்னா தன்னம்பிக்கை தானாக வரும், மற்றவங்கக்கிட்ட இருந்து பாராட்டும் வரும். அந்த மாதிரி தான் எனக்கு நான் செய்கிற சமையலில் நிறைய பாராட்டுகள் நான் வாங்கியிருக்கேன். எனக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நான் முதல்ல எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன், இவ்வளோ படித்தும் எந்த வேலைக்கும் போகலையா அப்படின்ட்டு. ஆனால் இப்போ அதையெல்லாம் கடந்து வந்தாச்சு. எந்த செயல் செஞ்சாலும் மற்றவங்கள விட நம்ம பெஸ்ட்டாக செய்யணும், நம்ம வீடு எப்பவும் தனித்து தெரியணும், நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் தனித்து தெரியணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு ஓடணும் அப்படின்னு வைங்களேன், எதை பற்றியும் கேர் பண்ணிக்க வேண்டியதில்லை. ஸோ அந்த மாதிரி தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ எந்த ஒரு செயல் செஞ்சாலும் தைரியமாக தன்னம்பிக்கையோடு செய்யுங்க. நமக்கு வந்து வேலைக்கு போகலை, இல்லை இதில் நம்ம வந்து இப்படி இருக்கோம், எல்லோரும் எப்படி இருக்காங்க அப்படின்லாம் எந்த கம்பேர் பண்ணியும் பார்க்காம நீங்கள் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு ஓடிக்கிட்டே இருங்க. ஓடும்போது ஹாப்பியாக ஓடுங்க, உங்களோட லைஃப் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ உங்களை நம்பி இருக்கிற குழந்தைகள், ஹஸ்பண்ட், மாமனார், மாமியார் எல்லாருமே உங்கள் பின்னாடி ஓடியாருவாங்க. ஏன்னா தன்னம்பிக்கைக்கு அவ்வளோ ஒரு வலிமை உண்டு.
ஸோ ரொம்ப போர் அடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் பேசி என்னமோ தெரியலைங்க. லேடிஸ் வந்து ஃபீல் பண்ணுறப்போ கஷ்டமாக இருக்குது. எதுக்கு நம்ம வந்து ஃபீல் பண்ணணும்? நம்ம வந்து ஜென்ஸை விடவுமே நிறைய வேலைகள் செய்கிறோம், நிறைய திறமையோடு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமையே நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்போ அதை சொல்லணும்னு தோணுச்சு, என் ஃப்ரெண்ட்ஸுகளோட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. சாரி போர் அடிச்சிருந்துச்சு அப்படின்னா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இதில் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதாவது நான் பேசினதில். அப்புறம் நீங்கள் வந்து எந்தளவு கான்ஃபிடெண்ட்டாக இருப்பீங்க, இல்லை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னா இனி மாற்றிக்குவீங்களா அப்படிங்கிறதையும் மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இட்லி பூ இருக்கு இல்லையா, அந்த பிங்க் கலர், அதை தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிவிட்டு அடுத்ததாக இந்த நந்தியாவட்டம் அதை தான் பிளான் பண்ணேன். அப்புறம் இந்த செடிகள்லாம் பார்த்திங்கன்னா எதுக்கு இத்தனை வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா, சரியான ஸ்ட்ரெஸ் பஸ்டர். நான் முதல்லையே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இப்போவும் சொல்கிறேன். எவ்வளோ மன அழுத்தம் இருந்தாலும் இந்த பிளான்ஸ் வாங்கி வச்சு பாருங்கள். சும்மா நிறையலாம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்லை. இதெல்லாம் எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? 20 ரூபா 30 ரூபா தான், அவ்வளோதான். இது வந்து பூக்கிறப்போ, ஒவ்வொரு நாளும் பூக்கிறப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஒரு இலை தளைஞ்சு வந்திருந்தாலும் கிடைக்கிற சந்தோஷம் இருக்குது பாருங்கள், ஒரு குழந்தை பிறந்ததுக்கு சமமாக நான் நினைப்பேன். ஸோ அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பிளான்ஸை வந்து ஒரு 2-3 நம்ம வீட்டில் வைக்கலாம். ஆமாம், நீங்கள் சொல்லிடுறீங்க, இங்கே அப்பார்ட்மெண்ட்ஸில் செப்பல் கழட்டுறதுக்கே பிளேஸை காணோம், இங்கே எங்கே கொண்டு போய் பிளான்ஸை வைக்கிறது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. ஆனாலும் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு இல்லையா? அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வெயில் இல்லைனாலும் சரி, சும்மா கிச்சன்லாம் இப்போ நிறைய இண்டோர் பிளான்ஸ் கூட வைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் ஏதாவது ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஒரு க்ரீனிஷ் வீட்டில் இருந்துட்டாலே அது வீட்டுக்கு கொடுக்குற அழகும் மனசுக்கு கொடுக்குற நிம்மதியும் வேறு எதுனாலையும் தர முடியாதுங்க. எப்படி வீட்டில் குழந்தைங்க இருந்தால் வீடு அவ்வளோ கலகலன்னு இருக்கோ, அதே மாதிரி தான் செடிகள் இருக்கிறப்போ வீடு வந்து ரொம்ப அழகாகவும் இருக்கும், மனசு ரொம்ப நிம்மதியாகவும் இருக்கும். எங்கள் ஊரில் ஒரு குரூப் இருக்காங்க, இன்ஸ்டாகிராமில் கூட போட்டு பாருங்கள், துளிகள் காங்கயம் அப்படின்ட்டு. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் காங்கயத்தை சுற்றி கிட்டத்தட்ட 20,000 மரங்களுக்கு மேலே நட்டுட்டாங்க. இன்னுமே 1 lakh வந்து செய்யணும், 1 lakh மரங்களை நடணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட டார்கெட்டாக இருக்குது. அதுவும் சும்மா ஏதோ மரங்களை நட்டு வச்சோம் அப்படிங்கிறது இல்லாமல் ஒவ்வொரு மரங்களும் ஒவ்வொரு பலனை கொடுக்கணும். அதாவது என்னென்னமோ மரங்கள் வந்து சொன்னாருங்க, பேர்லாம் சொன்னார், எனக்கு ஞாபகத்தில் இல்லை. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வேணால் போட்டு பாருங்கள். காற்று சுத்தப்படுத்துகிற மரங்களாக வந்து முக்கியத்துவம் கொடுத்து செய்கிறாங்க. அதே மாதிரி வேஸ்ட் வாட்டர்ஸ் எல்லாம் வந்து ரீசைக்கிள் பண்ணி அதை வந்து பிளான்ட்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப வந்து நல்ல விஷயம் இல்லையா இது? இந்தளவு நம்மளால் பண்ண முடியல அப்படின்னாலும் இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன செடிகளை வச்சு வீட்டை வந்து ஃபுல்லாக அப்படியே பசுமையாக ஆக்கிடலாம் இல்லைங்களா? இதை என் ஹஸ்பண்ட் கேட்டால் என்ன சொல்லுவார் தெரியுங்களா? நீ வீட்டை பசுமையாக்குறையோ இல்லையோ என் பர்ஸை காலி ஆக்கிடுவ அப்படின்னு தான் சொல்லுவார். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவரே கொஞ்சம் மாறிட்டார். வீட்டில் பிளான்ஸுகளையெல்லாம் பார்த்து அவரே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டார். வடிவேலு சொல்கிற மாதிரி ஐயோ பாவம் டாக்டரே குழம்பிட்டார், அந்த மாதிரி தான் அவரே மாறிட்டார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செடிகள்லாம் எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு எந்த செடி பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பாட்டை விட்டுட்டு இந்த தடவை பிங்க் கலராக சூஸ் பண்ணேன், கொஞ்சம் அழகாக இருந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ நல்லா இருக்கா அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். எல்லா பிளான்ஸையுமே பாட்டில் வச்சாச்சு, ஆனால் அதை அந்தந்த பிளேஸில் வந்து செட் பண்ணி வைக்கல. ஏன்னா ரொம்ப காற்றாக இருக்கிறனால வாதெல்லாம் உடஞ்சிருமோ, இப்படியே காற்றுல ஆடிக்கிட்டே இருந்துச்சுன்னா வேருக்கு ஒரு பிடிப்பு கிடைக்காது இல்லையா? அதனால் பில்லருக்கு இந்த சைடு உள்ளேயே இருக்கட்டும் அப்படின்னு வச்சுருக்கேன். கொஞ்ச நாள் கழித்து அப்புறம் மாற்றி வச்சுக்கலாம். அப்புறம் முல்லைப்பூ பார்த்தீங்க அப்படின்னா க்ரோ பேக்கில் தான் வச்சுருந்தேன். அது கொஞ்சம் மண் பத்தில் கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு அதுலேயே போட்டு வைக்கணும். அப்புறம் ஆடாமல் இருக்கிறதுக்காக ஒரு கயிறும் போட்டு முல்லைப்பூவை வந்து அந்த மழைநீர் தொட்டிக்கு வர்ற பைப்பில் போட்டு கட்டி வச்சாச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே நான் சொன்னதை ஞாபகமாக வச்சு கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.